ஸ்ரீ குருச்சரணம். ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதிகளின் வரலாறில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 9வது ஆச்சாரியாளான ஸ்ரீ கிருபா சங்கரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். இவர் காஞ்சி காமகோட்டி பீட்டத்தில் இவருடைய நம்மளோட ஆதிசங்கர பகவத் பாதாள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு அரும்பணிகள் செஞ்சுருக்காரோ அப்படியும் அதுக்கு நிகராக இவர் சொல்லப்படுறது நம்மளோட இந்த அத்வைத தர்மத்துக்கும் காஞ்சி பீட்டத்துக்கும் இந்த ஹிந்து தர்மத்துக்கும் அப்படி ஒரு அரும்பணிகள் இவர் ஆற்றி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பதிவுகளிலும் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இவருடைய காலம், இவர் நம்ம பீட்டத்தை அலங்கரித்த காலம் ஒரு பொற்காலம் அப்படின்னே பதிவிலெல்லாம் பதிக்கப்பட்டிருக்கு. இவரும் ஆந்திர நாட்டைச் சேர்ந்தவர், ஒரு அந்தண குலத்தினர், அதாவது கர்க குடும்பத்தைச் சேர்ந்தவர். இவருடைய பூர்வாசிரம தந்தையாரின் பெயர் சோமயாஜி, ஆத்மன சோமயாஜி. இவருடைய பூர்வாசிரம பெயர் கங்க சோத்பாத்யாயா அப்படின்னு பேர். ஆனால் கங்கையா அப்படின்னு சொல்லி தான் இவருடைய பிரசித்தியான பூர்வாசிரம பெயராக இருந்தது. எப்படி ஆதிசங்கரர் ஷண் மதத்தை, அதாவது சைவம், வைஷ்ணவம், சாக்தம், காணாபத்தியம், கௌமாரம், சௌரம், அந்த ஷண் மதத்தை எப்படி ஸ்தாபனம் பண்ணி எப்படி அதுக்கு எவ்வளோ ஒரு பாடுபட்டாரோ அந்த ஷண் மதத்தை ஒரு நெறிப்படுத்தி ஸ்தாபனம் பண்ணி இவர் வந்த காலம் எப்படி இருந்ததுன்னா, அந்த ஒரு வழிமுறையே இல்லாமல் வேரோடு அருந்து போய் இருந்தது அப்படின்னு இந்த வைதீக வழிபாட்டு முறைகளும் கேடுகட்டு இருந்தது. அருசமய வழிபாட்டு முறைகளும் நெறியையே இல்லாமல் கடைபிடித்து வந்தனர் மக்கள் எல்லாரும். அப்படி ஒரு சமயத்தில் இவர் காஞ்சி காமகோட்டி பீட்டத்தில் ஆச்சாரியாளாக சேர்றார். அந்த சமயத்தில் தான் இந்த தாந்திரீக வழிபாடு, உயிர் பலி, மது அருந்துதல், இந்த மாதிரி நிறைய தர்மத்துக்கு கேடாக தர்மம் வளராமல், சனாதன தர்மம் வளராமல் அருந்து போய் இருந்த காலமாக இருந்தது. முன்னாடி சொன்னால் அப்படி அதெல்லாம் இவர் ஒரு வழிப்படுத்தி அதெல்லாத்தையும் கடிந்து இந்த ஒரு வாமாச்சார பத்ததி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்ததியை கொண்டு தெளிவுபடுத்தி மக்களை வழிபடுத்தினார். அதனால் இவர் ஒரு ஞான மார்க்கத்தை கடைபிடித்தார், வைதீக வழிபாட்டை நேர்படுத்தினார். அந்த சிறப்புகள்லாம் இந்த ஆச்சாரியால் செஞ்சார். புத்தகங்களில் இவரை பற்றி எப்படி ஒரு வாக்கியம் இருக்குன்னா, பின்னாடி வந்த ராமானுஜராக இருக்கட்டும், நாயன்மாரார்களாக இருக்கட்டும், ஆழ்வார்களாக இருக்கட்டும், அந்த பக்தி மார்க்கம் அவள்லாம் பரப்பினா அதுக்கு ஒரு அடித்தளம் இந்த கிருபா சங்கரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நிலைநாட்டினார் அப்படின்னு சொல்கிறா. இந்த கிருபாசங்கர ஆச்சாரியால் காஞ்சிபுரம், காசி, திருவொற்றியூர், திருவானைக்காவல் இந்த மாதிரி முக்கியமான இடத்துலலாம் யந்திர பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. பகவத் பாதாள் நமக்கு எத்தனையோ இடத்துல யந்திர பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. சில இடத்துல இந்த ஆச்சாரியாலும் பண்ணியிருக்கா. இவர் ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணார்னா, இந்த தர்மஸ்தாபனம் பண்ணினதில் தன்னுடைய குருவான கைவல்ய சரஸ்வதி ஆச்சாரியாளின் வழிமுறைப்படி, அருட்குறிப்பின்படி விஸ்வரூபர் அப்படிங்கிற ஒருத்தரை ஸ்ருங்கேரி மடத்துக்கு அனுப்பிச்சு வச்சு அந்த மரபை, அந்த தட்சிண இடத்துல இருக்கிற நம்மளோட அந்த மடத்தை அவர் வழிநடத்த உதவி பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது நம்மளோட புஸ்தகங்கள், காஞ்சி மடத்து புஸ்தகங்கள். இப்படி ஒரு அரும்பணிகள் ஆற்றிய ஸ்ரீ கிருபா சங்கரர் அது பக்கத்தில் இருக்கிற விந்திய மலையில் சித்தி அடைகிறார். 41 ஆண்டு காலங்கள் காஞ்சி காமகோட்டி பீட்டத்தை அலங்கரித்தார். 69 காமன் எராவில் விந்தியமலை அடிவாரத்தில் சித்தியடைகிறார். இவருக்கு அடுத்ததாக வரக்கூடிய 2வது சுரேஸ்வராச்சாரியாலை நியமிச்சுட்டு ஆச்சாரியால் சித்தியடைகிறார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர்.